என்னங்க, உங்களை டாக்டர் எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் உள்ளே போய் படுத்து ரெஸ்ட் எடுங்க. போங்க. கேண்டா, உங்கள் அப்பா ஆஸ்பத்திரியில் அறுபட்டு கிடக்கிறாரு. அவரை வந்து பார்க்கறது கூட உனக்கும் பொண்டாட்டிக்கும் நேரம்லாம் போயிடுச்சுல்ல? இல்லைம்மா, வரலான்னு தான் இருந்தோம். அதுக்குள்ள விமலா தலை சுற்றி கீழே விழுந்துட்டாம்மா. அவளுக்கு தலை சுத்ததுனால நீ வரலையா, இல்லை உன் பொண்டாட்டி நீ சுற்றி சுற்றி வந்ததுனால வரலையா? அம்மா அம்மா அப்படி கூப்பிட உனக்கு என்னடா தகுதி இருக்கு? நான் என்னம்மா செய்யட்டும்? இதோ இங்கே நிற்கிறாளே, இவ தான் என்னை போகக்கூடாதுன்னு தடுத்துட்டாம்மா. நான் பெற்றவங்க பேச்சு கேட்குறதா இல்லை கட்டினவ பேச்சு கேட்குறதானே எனக்கு தெரியலம்மா. இதை சொல்ல உனக்கு வெக்கமா இல்லை? ஏம்மா இப்படி பேசுறீங்க? டேய், அப்பா அறுபட்டு கிடக்கிறார், பாடி போலான்னு அவன் மயத்தை பிடிச்சி எழுத்துட்டு வந்தா நீ ஆம்பளை இல்லை? எங்க அப்பனை நான் பார்க்க போறேன், நீ யாரடி கேட்கறதுக்குன்னு அவ கண்ணத்துல 4 அறை விட்டுருந்தா நீ ஆம்பளை. அதை விட்டுட்டு பொண்டாட்டி பேச்ச கேட்டுட்டு உன் ஆம்பளை தனத்தையே அடமான வச்சுட்டு இருக்கு. என்ன அம்மானு கூப்பிட உனக்கு என்னடா தகுதி இருக்கு? இன்னும் சொல்லி கொடுங்க. ஏன் இத்தோட விட்டீங்க? டேய், அவ தாலி அறுத்து அவளை வீட்டில் உட்கார வைடா, அவ வாழை வெட்டி அவங்க அப்பா வீட்டுக்கு போட்டுன்னு சொல்லி கொடுங்க. இதே மாதிரி இன்னொரு தடவை பண்ணிட்டு இருந்தேனா அவங்ககிட்ட நான் சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டேன். மைத்தறுத்து உன்னை துரத்தி விட்டுருவண்டி. நீங்க துரத்தி விடுறதுக்கு நான் ஒண்ணு உங்க புருஷ சம்பாரிச்சு சோறு திங்கள இந்த வீட்ல. ஏன் புருஷ சம்பாதிக்கிறாரு, நான் உட்காந்து திங்கிறேன். நீங்க யார் என்ன கேள்வி கேட்கறதுக்கு? ஏண்டி 3 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள உன் புருஷ சம்பாதில உட்காந்து சாப்பிட்றேன்னு சொல்றியே? 30 வருஷமா ஏன் புருஷன் சம்பாரிச்சு உன் புருஷன் சாப்பிட்டுருக்கான், அதுக்கு என்னடி பதில் சொல்ல போற? ஏண்டி கல்ல உடைக்கிற ஏன் புருஷன் உனக்கு தேவையில்லை, கல்ல உடைச்சு சம்பாரிச்சு படிக்க வச்ச அவரு புள்ள மட்டும் உனக்கு தேவை, அப்படிதானே? அப்பப்பப்பப்பப்பா, என்னடா குடும்பம் இது? இந்த குடும்பத்துல மனுஷி வாழ்வாளா? போதுடா சாமி, போதும். இனிமே நான் இருக்க மாட்டேன். நீ சும்மாவே இருக்க மாட்டியா? அவளை சண்டை பண்ணி துரத்தணும்னு முடிவு பண்ணிட்டு பேசுறியா? என்னமா ஆச்சு? ஏமா பேக்கோட போற? கேட்டா? என்ன விஷயம் சொல்ல? நான் என்னடா கேட்டேன்? உங்க அப்பா அறுபட்டு கிடக்குறாரு, அவரை வந்து ஒரு எட்டு பார்க்கலன்னு கேட்டது உனக்கு தப்பா தெரியுதாடா? சரிடா, அங்கதான் வந்து பார்க்கல, சரி விட்டு நீ ஏதோ ஒரு காரணத்தை சொல்ற. ஆனா வீட்டுக்கு வந்தாருல்ல, ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை, மாமா நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா அவ குறைஞ்சு போயிடுவாளா? கேட்டா எங்களை மாமனார் மாமியாருன்னு மதிக்க தெரியாத அவளை மருமகளை எங்களால எப்படி ஏத்துக்க முடியும்? இத பாருடா, உனக்கு உன் பொண்டாட்டி முக்கியம்னா எனக்கு என் புருஷன் தான்டா முக்கியம். எங்களை மதிக்காதவன் உன் பொண்டாட்டி ஒன்றும் குபேர ஒன்று புள்ள இல்லடா. உன் புருஷன் மட்டும் என்ன பெரிய குபேர விட்டு பையனா? அவகிட்ட கை கட்டி சம்பளம் வாங்கினது உங்க 2 பேத்துக்கு என்ன மறந்து போச்சா? என்னை கட்டிக்கிட்டா விமலா உங்களுக்கெல்லாம் என்ன அடிமைன்னு நினைச்சீங்களா? என் பொண்டாட்டி அவ இஷ்டப்படி தான் இந்த வீட்டில் இருப்பா. பிடிச்சா பாருங்க, பிடிக்கலைன்னா சொல்லுங்க, நாங்கள் 2 பேரும் வேற வீட்டை பார்த்து போய்க்கிறோம். டேய் கண்ணா, உங்க அப்பா அம்மா இருக்கிற நிலமையில நீ இப்படி அவங்கள தனியாக விட்டுட்டு போறேன்னு சொன்னா அவங்கள வேற யாருப்பா பார்த்துக்குவா? மாமா மச்சான் வந்து என் குடும்ப நியாயத்துக்கு வர வேண்டாம். அவங்க குடும்பத்தை அவங்க பார்த்தாவே போதும். கல்லோடைச்சு வேலை செஞ்சு குடும்பம் நடத்துகிற இவங்க கம்ப்யூட்டர் இன்ஜினியர் படித்த என்னால் என் குடும்பத்தை நடத்த முடியாதா? வாதம்ல போலாம். இல்லைங்க, ஒரு நிமிஷம். இந்த கதிர்வேலு பெத்த மகனையும் மகளையும் மருமகளையும் வீட்டை விட்டு துரத்தி விட்டான்னு ஊருக்குள்ள 4 பேர் பேசிட வேண்டாம். அதனால நீங்க 2 பேரும் இதே வீட்டில் இருங்க, நானும் என் பொண்டாட்டியும் எங்கேயாவது போயிடும். என்னங்க உங்களை இந்த நிலைமையில எங்க போய் நம்ம என்னங்க செய்ய போறோம், எப்படி வாழ போறோம்? அத்தை, என் வீட்டுக்கு வாங்கத்த. மாமா மச்சான் நாயத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உரிமை இருக்குது. ஆனா வயசான காலத்துல மாமனாரையும் மாமியாரையும்
பார்க்க கூடாதுன்னு சொல்றதுக்கு எந்த நாய்க்கு இங்க உரிமை கிடையாது. வாங்க போலாம். கலை கலை உள்ள என்ன பண்ற? வா வெளிய. கலை வாமா வெளிய. அப்பா அம்மா வாங்கப்பா வாங்கம்மா. கலை எல்லாத்துக்கும் சாப்பாடு ரெடி பண்ணு. சாப்பிட்டுட்டு சாவகாசமா பேசலாம். அப்புறம் கலை குழம்புல உப்பு புளி காரம் எல்லாம் அளவா சேர்த்திக்கோ. டாக்டரு உங்க அப்பாவுக்கு கொடுக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. சரிங்க. என்னண்ணா வீட்டில் விருந்தாளிகளாம் நிறைய வந்திருப்பாங்க போல. டேய் தம்பி, கலையோட அப்பாவும் அம்மாவும் வந்திருக்காங்கடா. ஏன்னா ஏதாவது தர்ம சத்திரம் இது நடத்துறியா? இப்படி ரோட்ல வரவங்க போறவங்களுக்கெல்லாம் ஆக்கி போட்டு திரியிற. டேய், கலையோட அப்பாவும் அம்மாவும் உனக்கு ரோட்ல போறவங்க வரவங்களாடா. பெத்த பையனே வீட்டை விட்டு தோர்த்தனா நீ என்னமோ பெரிய தியாகி மாதிரி இங்க கூட்டிட்டு வந்திருக்கிற. டேய், அவன் தான் அறிவு கட்டத்தனமா பண்றானா, என்னையும் அது மாதிரி நடந்துக்க சொல்றியாடா? அண்ணா நீ இருக்கிறவனுக்கு ஆக்கி போட்டேன்னு வை, நாளைக்கு உனக்கு இல்லாதப்போ அவன் ஆக்கி போடுவான். இப்படி எதுவுமே இல்லாதவங்களுக்கு ஆக்கி போட்டு நீயும் இல்லாதவனா ஆகிறது இல்லாத என்னையும் ஓட்டாண்டி ஆக்கிற போல இருக்குதே. டேய், அவங்க கிட்ட இருந்தாலும் இல்லைனாலும் நான் அவங்க மருமகன்டா. அவங்கள நான் பார்க்காம வேற யாரா பாப்பா? எப்படி எப்படி மானங்கட்டத்தனமா பொண்ணை கட்டிட்டு மருமகன் சொல்றியே, உனக்கு வெக்கமா இல்ல? இவங்க பொண்ண அன்னைக்கு நான் கட்டிக்கிறேன்னு சொன்னதே பண்ணையாரு நமக்கு சொத்து தரேன்னு சொன்னதுனாலதான். இவங்கள இந்த வீட்டில் வச்சிருந்தா உனக்கு வேணா கௌரவமா இருக்கலாம். நாளைக்கு ஊருக்குள்ள என்னை பத்தி தப்பா பேச மாட்டானுங்க. தம்பி, எங்கனால உங்கள் அண்ணன் தம்பிக்குள்ளே எந்த பிரச்சனையும் வேண்டாம்ப்பா. நாங்கள் போயிடறோம்ப்பா. என் உடம்புல தெம்பு இருக்கு. நான் கூலி வேலைக்கு போயாது என் புருஷனை நான் காப்பாற்றிக்குவேன். நாங்கள் போயிடுறோம்ப்பா. அத்தை, நீங்க சும்மா இருங்க அத்தை. டேய், அவங்க இங்க தாண்டா இருப்பாங்க. உன்னால என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கடா. ஓ அப்படியா? அப்ப சொத்தை ரெண்டா பிரி. உனக்கு சேர வேண்டிய வீட்டுல நீ உங்க மாமனார வச்சுக்கிட்டாலும் சரி, உங்க மாமியார வச்சுக்கிட்டாலும் சரி. ஆனா எனக்கு சேர வேண்டிய வீட்டுல நான் தனியாவே இருந்துக்கிறேன். டேய் தம்பி, சொத்தை ஏன்டா பிரிக்க சொல்ற? என்னைக்கு கூட பிறந்த தம்பியோட மாமனாரு மாமியார் தான் பெருசுன்னு சொன்னையோ, அன்னைக்கு அன்னையிலிருந்து நீ எனக்கு அண்ணனும் இல்ல, நான் உனக்கு தம்பியும் கிடையாது. முதல்ல சொத்தை ரெண்டா பிரிக்க ஏற்பாடு செய். டேய், எப்ப சொத்துக்காக அண்ணன் தம்பி வரவே வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டியோ, இனி நீயே இந்த வீட்டில் இருக்க சொன்னாலும் நான் அவங்களுக்கு இருக்க விட மாட்டேன். சொத்தை புறா நீயே வச்சுக்கடா, நானும் அவங்களோடய போறேன். கலை, புறப்படு போலாம். ஏங்க இருக்கிற வீட்டை விட்டுட்டு நாம எங்கெங்க போயிருக்க முடியும்? அடி போடி பைத்தியக்காரி, 5000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தா 1000 வீடு வாடகை கிடைக்க முடியும். வா போலாம். ஒரு நிமிஷம் பசுபதி, சாரி, உன் வீட்டில் என் மாமனாரோட சொத்து ஒன்று இருக்குது, அதை மட்டும் எடுத்துக்கிறேன். வெறும் சாதாரண சமட்டி நினைச்சுக்காத. இந்த சமட்டியை பிடிச்சுதான் என் மாமனாரு ஒரு நர்ஸையும் ஒரு இன்ஜினியரையும் உருவாக்கி வச்சிருக்காரு. அப்படிப்பட்டவரை இனி நான் கல் உடைச்சு காப்பாத்த போறேன். அதை இந்த ஊர் சொன்னா பார்க்கத்தான் போகுது. அலை புறப்படு போல.
என்னாச்சு என்னாச்சு என்ன அஞ்சலா ஆச்சு? தேள் கடிச்சிருச்சியா? தேள் கடிச்சிருச்சு. அட எங்க கடிச்சு சொல்லு. இங்க உதட்டல இதான் கடிச்சு போடுச்சா? சரி. ஐயோ வலி தாங்க முடியலடா. இவர்த்தி நான் புதுசா சாமியார் வந்திருக்கிறாரு. நம்ம போய் கூட்டி வந்துருக்காரு. ஐயோ வலி தாங்க முடியலையே அம்மா. சாமி நான் இந்த பொண்ணுக்கு தான் சாமி தேல் கடிச்சிருச்சு. கொஞ்சம் என்னன்னு ஐயோ பாருங்க. வலி தாங்க முடியல சாமி, ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. பொறுத்துக்கு அஞ்சல சாமியார் வந்துட்டார்ல பாடம் போடுவார். வலி தாங்க முடியலையே. ஓம் கிரீம் கந்தா கடம்பா கதிர்வேலா. ஓம் ஓம் குழந்தாய் என் முன்னே வாமா. அந்த கடித்த இடத்தை காட்டு. இங்க தேடு உனக்கு நன்றி. உதட்டில் கடிச்சது நமக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம். சாமி இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். சாமி என்ன யோசிக்கிறீங்க? இங்க அஞ்சலிக்கு வழி தாங்கல. சீக்கிரமா பாடத்தை போடுங்க சாமி. ஒண்ணு போடுங்க சாமி. மகனே அப்பு, இந்த தேள்களுக்கு பாடம் மட்டும் போதாது, ஒரு சிறு வைத்தியமும் செய்ய வேண்டும். அப்போதுதான் விஷம் இறங்கும். இந்த பெண் குழந்தையும் சிரமத்திலிருந்து விடுபடுவாள். ஐயோ சாமி, ஏதோ ஒரு இலவு பண்ணி தொலை சாமி. முதல்ல ஆரம்பி சாமி, வலி தாங்க முடியல. சாமி சீக்கிரமா பாடம் போடுங்க சாமி. அஞ்சலை வழி தாங்க முடியாம வலி துடிக்கிறா. மகனே பாடத்தை ஆரம்பிக்கிறேன். ஐயோ முதறதுல எல்லாம் அருகில் வாமா. அருகில் வரட்டா வர. சீலா கவுத்துக்குவாங்களா? வல்ல ஒத்துக்கோவா. அது கவுத்துக்குவாளா? மண்டே கிட்டே கழிச்சுட்டா அடிச்சு பல்ல உடைச்சிடுவேன். மகனே அப்பு, நீ சற்று வெளியே இரு. அப்போதுதான் வைத்தியம் செய்ய சௌரியமா இருக்கும். சாமி உங்க வைத்தியம் என்னன்னு சொன்னீங்கன்னா நான் கொஞ்சம் பயப்படாம இருப்பேன். மகனே கடித்த இடமோ பெண்ணின் கடித்த உதடு. அதனால் அவளு சீக்கிரம் விஷம் இறங்காது. ஆகவே வாயோடு வாய் வச்சு நல்லா உறிஞ்சி இழுத்தாதான் விஷம் இறங்கும். ஏன் சாமி? நீ சற்று வெளியே இரு. அப்போ பல இடத்துல உறிஞ்சிருக்கான் போல இருக்கு. ஏன் சாமி வாய் வச்சேதான் ஒரு இனிமா இந்த பாடம் போடுறது சோறுன்னு தர்றது இந்த மாதிரி எதுவும் பண்ணுங்களேன். மகன் சாமி எதை வச்சு வேணாலும் உரிங்க, ஆனா சீக்கிரம் வழியை நிறுத்தவங்களை சுவாமி. அடியே அவ வாய் வச்சு உரி, சாமியார் வாய் வச்சு உரின்னு சொல்றது உதடி உதடு. இந்த பாலா போட தேலு வேற இடத்துல கடிச்சிட கூடாதா? மகனே நான் முற்றும் துரிந்த முனிவன். தெரியலையே. தேள் கடித்ததோ கன்னி பெண்ணுக்கு. வாயோடு வாய் வச்சு உறிஞ்சால் மட்டுமே நல்லா இருக்கும். இல்லை என்றால் உயிருக்கு ஆபத்தாகிவிடும். ஐயோ சாமி நீ எதை வச்சு வேணாலும் உரிங்க. ஐயோ வெளியே போயா சாமி, உரிங்க சாமி. அடி பாவி என்னையவே வெளியே சொல்றியா? சாமி நீங்க வாய் வச்சே உரிங்க, நான் இங்கேயே ஓரமா நின்னுக்கிறேன். சரி சரி சின்ன புள்ள பயந்துக்குவா. சரி சரி கண்ணை மூடிக்கோ. குழந்தாய் அருகே வாமா. குழந்தாய் அருகே வாமா. சாமி வந்து விட்டேன். உரிய ஆரம்பிக்கலாம். கொண்ட கொண்ட ஐயோ நேத்து காத்திருந்து போடாடி கொஞ்சம் கடிச்சு வச்சிட்டாங்கப்பா. குழந்தாய் இப்பொழுது
எப்படியம்மா இருக்குது? சூப்பரா சும்மா வலியே நச்சு இருக்காது. சூப்பரா நச்சுன்னு இருக்கு சாமி. சாமி வேணும்னா இன்னொரு வாட்டி பண்ணலாமா? அடுத்த வருஷம் இருக்கலாம். ஐயோ ஏய், அதான் வழி இல்ல அப்புறம் நீ இன்னொரு வாட்டி உரிய சொல்ற மகனே சாமி போதும் வழி இல்லையாமா நீங்க போயிட்டு வாங்க. எனக்கு ஒரு டவுட் கேக்குட்டா? மகனே கேட்க வேண்டாமாயா? மகனே சொல்வதை கேளப்பா. அறுவட்ட நாய சொல்லுங்க. உன்னம் சிறிது விஷம் உள்ளது, அதை மறுநாள் வந்து உரிய வேண்டும். வரட்டுமா? சுவாமி எனக்கு ஒரு டவுட் இருங்க. இதுக்கு மேல 8 முழம் வெட்டி கட்டுங்க. 10 முழம் தான் கட்ட வேணும். உள்ள சட்டி போடல எனக்கு தெரியுது எல்லாம். போட்டுக்கலாமா? போட்டிருக்கேன். பட்டாபட்டி கோமணம் எல்லாமா போட்டு அங்க பாரு உன் இடுப்பு தெரியுது. அப்ப என்ன பண்றது? அது பெருசா இருக்குதா? உனக்கு தான் இடுப்பு தெரியுது. எனக்கு தெரியுதே. வரட்டுமா? போயிட்டு வா. லவ் யூடா. love you டி. இப்படி சொல்லு. ஐயோ லவ் யூ சீலாக்கா பாத்துக்கோ. அப்பா உனக்கு சொல்லுமா ரம்யாக்கா பாத்துக்கோன்னு. வா போலாம். வாங்க வாங்க. இத்தனை நாள் கழிச்சு இப்போதான் என்னை பார்க்க வரணும்னு தோணுச்சு அவங்க 2 பேத்துக்கும். அப்பா நல்லா இருக்கீங்களா? அண்ணா எப்படி இருக்க? ஏம்மா விமலா, வசதியாக வாழ வேண்டிய பொண்ணு, இந்த ஓட்டி விட்டு வாழ்க்கை உனக்கு தேவையாம்மா? ஏன் உன் அண்ணனி அப்பாவே வெளியே நிப்பாட்டி வச்சு பேசிட்டு இருக்க? உள்ள கூட்டிட்டு போய் காஃபி வச்சு கொடுமா. விமலா ஒரு நிமிஷம் சொல்ல மறந்துட்டேன். இந்தா இதில் இந்த மாதம் சம்பளம் 40,000 ரூபா இருக்கு. ஆமாம் வர வெள்ளிக்கிழமை உன்னோட பிறந்தநாள் வருதுல்ல, இந்த பணத்தை வச்சு சும்மா ஜாம் ஜாம்னு கொண்டாடுறீங்களா? அண்ணா மாதம் மாதம் சம்பளம் வாங்குற இதில் ஒப்பாங்க அம்மாவுக்கும் ஏதோ பார்த்து கொஞ்சம் கொடுக்கலாம்ல? அவங்க இந்த வீட்டை விட்டு போன பின்னாடி தான் நான் நிம்மதியாகவே இருக்கிறேன். மறுபடியும் ஏன் என்னோட நிம்மதியை கெடுத்துக்க சொல்கிறீங்க? அப்பா உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சி போச்சா? மச்சான் கஷ்டப்பட்டு வாங்கின பணத்தை அவங்க கையில் கொண்டே கொடுக்க சொல்கிற. விவேக்கு, நான் எல்லாத்தையும் முழுசாக கொடுக்க சொல்ல, ஏதோ கொஞ்சம் கொடுக்கலான்னு சொன்னேன். கண்ணா நீ இந்த உங்கள் அப்பா வந்து உன்னைய படிக்க வைக்கிறீங்கன்னா நீ கை நிறைய சம்பளம் தான் வாங்க முடியுமா? இன்னைக்கு சொகுசாக தான் இறக்க முடியுமா? உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வைக்க அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டான்னு தெரியுமா? அவன் இன்னைக்கு கஷ்டப்பட்டு இருக்கும் போது நீ பெத்த மகனா பார்த்துக்காம வேற யாரு பார்த்துக்குவாங்க? ஏப்பா என் குடும்பம் நல்லா இருக்கான்னு பார்க்க வந்தீங்களா இல்லை நல்லா இருக்கிற குடும்பத்தை நாசம் பண்ணுன்னு வந்தீங்களா? இப்போதான் அந்த சனியன்க ஒளிஞ்சு போச்சே, நானும் என் புருஷனும் நிம்மதியாக இருக்கிறோம். அது உங்களுக்கு பிடிக்கலையா? தேவையில்லாமல் குடும்பத்தை சேர்த்து வைக்கிறேன், அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு எதுவும் பண்ணாமல் இருந்தீங்கன்னா எனக்கு அதுவே போதும். விமலா, வாலிப வயசுல வயசானவங்களோட அருமை நம்மளுக்கு தெரியாது. அதே வயசு நம்மளுக்கு ஆனவனாலதான் அவங்களோட அருமை என்னன்னு நம்மளுக்கு தெரியும். விமலா மாமா சொல்கிறது சரிதான்னு தோணுது. அந்த 40,000த்துல ஒரு 10,000 கொடு. எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் வேணும்னா கொடுக்கல விமலா. இங்கே பாருங்க, ரோட்ல திரியிற நாய்க்கு கொடுத்தாலும் கொடுப்பனே ஒழிய உங்க அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் நான் கொடுக்க மாட்டேன். எதுக்கு கொடுக்கணும்? இல்லை எதுக்காக கொடுக்கணும்? ஏன் மைத்த அறுக்கிறேன்னு சொன்ன அவளுக்கு நான் பணம் கொடுக்கணுமா? ஏங்க ஆம்பளை பிள்ளை உங்களை பெற்று வச்சுட்டு நீ எல்லாம் ஒரு ஆம்பளையாடான்னு உங்க ஆத்தாக்காரி கேட்டாலே அவளுக்கு நான் பணம் கொடுக்கணுமா? சரி 10,000 இந்தாங்க, எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுங்க. கொடுத்தோன்னே ஆத்தாலும் மவுளும் எல்லாரும் உட்காந்து நல்லா தின்னு தெரிச்சுட்டு உன் பொண்டாட்டியை எப்படி அறுத்து விடுறதுன்னு ஐடியா கொடுப்பாங்க. போங்க அப்படியே அது எல்லாத்தையும் உங்க மூளைக்குள்ள ஏத்திட்டு என்னையும் அறுத்து விட்டுருங்க, நானும் நிம்மதியா போயிடுறேன். இங்க பாரு, கொடுக்க இஷ்டம் இருந்தா கொடு, இல்லையா விடு. அதுக்கேண்டி சும்மா நாய் மாதிரி கத்துற? நாய் மாதிரி கத்துறனா? ஆமாம்மா, உனக்கு இப்போ நாய் மாதிரி தான் தெரியும். ஏன் தெரியுமா? நீ 4 காசு சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்ட, அதனால நான் கத்துறது உனக்கு நாய் மாதிரி தான் தெரியும். இந்த புது காசை பார்த்தோன்னே நாய் மாதிரி பின்னாடி வரத்துக்கு நான் ஒன்றும் உன் குடும்பத்து ஆளுங்க கிடையாது. என் குடும்பத்துல லட்ச லட்சமா பார்த்து வளர்ந்த பிள்ளைனா. என் வீட்டு நாய்க்கு கூட நீ வாங்குற சம்பளத்துல தீனி வாங்க போய் முடியுதுன்னு நீ தெரிஞ்சுக்க. இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? மற்றவங்க எப்படி போனா என்ன, பெத்த பிள்ளைங்க நல்லா இருக்குன்னு நினைப்பாங்க. ஆனா நீ என்னடனா மற்றவங்க நல்லா இருக்கணும், பெத்த பிள்ளைங்க எப்படி போனா நினைக்கிற.
நான் தெரியாம தான் கேட்குறேன். நீ தான் என்னை பெத்தியா இல்லை ஏதாவது அனாதாசிரமத்தை எங்களை எடுத்து வளர்த்தியா? விமலா, யாரோ எப்படியோ போயிட்டு போகிறாங்க. நாம் எதுக்கு விமலா தேவையில்லாமல் சண்டை போட்டுக்கணும்? மாமா மச்சான் பேச்சை கேட்டுட்டு என்னை மதிக்காமல் போனவங்க கஷ்டப்பட்டாதான் புத்தி வரும். மக பேச்சை கேட்டுட்டு உன்னை மதிக்காமல் போனவங்களுக்கு மானம் கட்டாதான் மருமகளோட அருமை என்னன்னு தெரியும். விமலா, என் மேலே போவோமா? என்னப்பா கூத்து பார்த்துட்டு இருக்கிறீங்க? அவங்களுக்கு கண் வச்சு பிரிச்சிடாதீங்கப்பா. டேய் வேக்கு, மற்றவன் கஷ்டப்பட்டு மனசு வந்தா அது நம்மளை ஒன்றும் பண்ணாது. அதே பெத்தவன் மனசு கஷ்டப்பட்டு மனசு வந்தான்னு வச்சுக்க, நீ எவ்வளவு சம்பாதிச்சாலும் அது காணாமல் போயிடும். என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறேன், இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை. என்னங்க, பையனை விட்டு வந்தது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க. விவரம் தெரியாத பையனை வீதியில விட்டு வந்த மாதிரி விட்டுட்டு வந்த பொண்ணு என் மனசு கடந்து தவியா தவிக்குதுங்க. காமாட்சி, அவன் நல்லது கெட்டது தெரிஞ்சுக்கணும்னு தான் அவனை தனியாக விட்டுட்டு வந்திருக்கேன். எனக்கும் அவனை விட்டு பிரிஞ்சு வந்தது மனசு கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் நீ மனசு விட்டு சொல்லிட்ட, என்னால் சொல்ல முடியல காமாட்சி. என் பையன் நல்ல வந்தாங்க, வீட்டுக்கு வந்தவதான் சரியில்லை. மருமகங்கிற பேர்ல என்னைக்கு அவன் அடி எடுத்து வச்சாலோ அப்பவே நம்மளோட குடும்பம் சின்ன பண்ணம் ஆயிடுச்சுங்க. காமாட்சி, அவதான் சின்ன பிள்ளை அப்படி நடந்துக்கிறான்னா உனக்குமா புத்தி கேட்டு போய் அப்படி நடந்துக்கிறேன். காமாட்சி, நான் என்னைக்கு வீட்டை விட்டு வெளியே வந்துடும் அந்த பிள்ளைதான் சின்ன பிள்ளை புத்தி இல்லாம ஏதாவது பேசுறதுதான் உனக்கும் புத்தி கேட்டு போய் இப்படி பேசுறியே. அன்னைக்கு நான் ஆஸ்பத்திரியிலேருந்து வீட்டுக்கு போனப்போ நீ பேசுறதுக்கு உன் பையன் கண்ண, அம்மா நான் கட்டுணவு பேச்சை கேட்குறதா இல்லை பெத்தவங்க பேச்சை கேட்குறதா என் மனசே நொந்து போச்சம்மான்னு அவன் சொல்லும்போதே நான் முடிவு பண்ணிட்டேன். நாம் நம்ம பையனுக்கு தொந்தரவு கொடுக்காம வெளியே போயிடணும்னு. நீ என்னடான்னா மருமக கால் வச்ச நேரம் சரியில்லை, கை வச்ச நேரம் சரியில்லை, அந்த பிள்ளை மேலே பழிய போடுற. எது எப்படியோ நம்ம பையன் நல்லா இருந்தா அதுவே போதும் காமாட்சி. அவனுக்கு புத்தி சரியில்லாமல் போச்சு. பையன் என்னது? அப்பாவுக்கு மருந்துமா. அப்பா இங்க வாங்க, இந்த ஊசியை போட்டுக்கோங்க. ஏமா எனக்கு தான் உடம்பு நல்லா போச்சல்லம்மா, எதுக்குமா வெட்டியா செலவு செய்யற? டாக்டர் உங்க வயித்துல இருக்க புண்ணு ஆறதுக்கு இன்னும் 1 வருஷம் ஆகும்னு சொல்லியிருக்காரு. இந்த மருந்தை மட்டும் நீங்க எடுத்துக்காம இருந்தா அப்புறம் இன்னும் 1 வருஷம் சேர்த்து தான் ஆகும். அப்புறம் எப்படி நீங்க சீக்கிரமா கல்லோடைக்கு போறது? ஆமாமா, ஆமா, சீக்கிரமா வேலைக்கு போகணும். அதனால தினமும் ஊசியா போடுறதுக்கு ஒரு நாளைக்கு 5-6 ஊசியை போட்டு என்ன காப்பாத்து. அப்படிலாம் சொல்லாதீங்கப்பா. ஏன்பா கண் கலங்குறீங்க? இல்லப்பா, உன்னை நரசு பள்ளிக்கூடத்துக்கு உங்க அம்மா அனுப்பவே மாட்டேன்னா நான் தான் பிடிவாதமா கலைய படிக்கட்டும்னு சொன்னேன். உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ படிச்சு முடிச்சு நரசானதுக்கு அப்புறம் இந்த அப்பனுக்கு உடம்புக்கு சரியில்லைன்னா ஊசி போடுவேல சொன்னு கேட்டியே. அதே மாதிரி இன்னைக்கு நீ ஊசி போட்டுத்தான் ஏன் உசுறு பொழைக்குதம்மா, பொழைக்குது. ஏம்மா கலை, மருந்து மாத்திரை வாங்குறதுக்கெல்லாம் காசு எதுமா? அத்தை, கலையோட நகை பூரா பேங்கில் அடமானத்தில் இருந்த ரசீது எங்கிட்ட தான் இருந்துச்சு. அதை பூராத்தையும் திருப்பி விற்றுட்டோம். அந்த காசில் தான் மருந்து மாத்திரையில் வாங்கிட்டு வரோம். அதுவும் தீர்ந்து போச்சுங்க. இனிமேல் வேலைக்கு போனால் தான் காசு. அதனால் நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். இனிமே நான் வேலைக்கு போய் உங்களை காப்பாற்றலான்னு முடிவு பண்ணிட்டேன்.
ஏ மக்களே, உன் புருஷனுக்கு தான் எந்த வேலையுமே தெரியாதே, என்ன வேலைக்கு போவாரு? தெரியலையம்மா. நேற்று நைட்டு நாளையிலேருந்து நான் வேலைக்கு போறேன்னு சொன்னாரு. ஆனா என்ன வேலைன்னு சொல்லலையே. என்னம்மா இது, எந்த வேலையும் தெரியாம உன் புருஷன் என்ன வேலைக்கு தான் போவாருன்னு தெரியலையே. அதாம்மா எனக்கும் தெரியல. என்ன கலை அப்படி பார்க்குற? இது வெறும் சமுட்டி தானே, சாதாரணமாக எடுத்துக்காத. இந்த சமுட்டியை பிடிச்சிதான் என் மாமனார் ஒரு நர்ஸையும் ஒரு இன்ஜினியரையும் உருவாக்கி வச்சிருக்காரு. அப்படிப்பட்டவரை இனி நான் உட்கார வச்சு சாப்பாடு போகிறேன். என்ன மாமா அப்படி பார்க்குறீங்க? நேற்று பண்ணையார் வீட்டுக்கு போய் என் மாமனார் செஞ்ச வேலையை எனக்கு கொடுங்கன்னு கேட்டேன். அவரும் நாளையிலேருந்து வேலைக்கு வர சொல்லிட்டாரு மாமா. நான் போயிட்டு வரேன் மாமா. சார் சார் இங்கே தான் இருக்கீங்களா? வீடு மாட்டிட்டா பக்கத்தில் கேட்டதுக்காக சொன்னாங்க. ஏன் சார் நான் தெரியாமல் தான் கேட்குறேன். சொந்த வீடு வச்சுட்டு வீடு மாற்றிட்டுன்னு சொல்கிறீங்களே, என்னன்னு தெரியல சார். கலை மேடம், இதில் ஒரு கையெழுத்து போட்டிங்கன்னா கட்டரை கொடுத்துட்டு நான் கிளம்பிடுவேன். கலை, கடிதத்தில் என்னம்மா எழுதிருக்கு? பிரிச்சு படி. பார்க்குறேம்மா. அம்மா, அப்பா, எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. எதுக்குமா? அம்மாடி, நீ இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் உன் உசுறு வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கும். அப்பா, எனக்கு அந்தியூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல நர்ஸ் வேலைக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கு. அப்பா, உங்க கனவு பழிச்சிடுச்சுப்பா. நீங்க நினைச்சதெல்லாம் நிறைவேறிடுச்சு. உங்க கனவு பழிச்சிடுச்சு. ஏங்க, அதான் இவ்வளோ நல்லது நடந்திருக்குல்ல, அப்புறமா எதுக்காக கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்கீங்க? இனிமே சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரம், அதனால யாரும் அழக்கூடாது. இப்போ என் மனசு ரொம்ப நிறைஞ்சிருக்கு. சரி சரி வாங்க, எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடலாம் வாங்க.